ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துப்போம். அதோட கண்டினியூஷனாக தான் இந்த 3வது வீடியோ. அப்புறம் வீடியோ ஷேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்டாண்ட் எதுவும் வச்சு எடுக்கலை, கையில் மொபைலை பிடிச்சிட்டு தான் இப்படி சொல்லிக்கிட்டே எடுக்கிறேன். ஒரு கையில் எழுதிட்டு இன்னொரு கையில் மொபைலை பிடிக்கும்போது ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அது அடிக்கடி லைட்டாக ஷேக் ஆக தான் செய்யும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேக் ஆகாமல் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை தேர்ந்தெடுக்க. ஷாஜகானின் ஆட்சிக்காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்றழைக்கப்படுகிறது. ஷாஜகான் ஜும்மா மசூதியை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார். அடுத்த தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர். இது பார்த்த உடனே சின்ன பிள்ளை கூட சொல்லும். ஒரு 5th 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும் தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் தான், ஜஹாங்கீர் இல்லைன்னு. ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்கினார். இப்போ இதில் எல்லாமே கரெக்டு, இது மட்டும்தான் தப்பு. ஷாஜகானோட இந்த உருவாக்கி வச்சுருந்த இந்த மயிலாசனத்தை யார் எடுத்துகிட்டு போவார்னா நாதிர் ஷா தான். 1739 இங்கே இருந்து மயிலாசனம், அடுத்து அந்த வெள்ளை கலிங்கு பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்ட அந்த கோகினூர் வைரம், இது எல்லாத்தையுமே நாதிர் ஷா இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவார். அந்த வருஷம் 1739. சரி, அடுத்த பாமினி மன்னன் அலாவுதீன் பாமன் ஷா, அவரோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹஷன் கங்கு. பாமினி மன்னன் அலாவுதீன் பாமன் ஷா, அவரோட இன்னொரு பேர் என்னன்னா கஷன் ஹங்கு. அடுத்த விஷயம் பார்ப்போம். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ இங்கே இந்தியாவுக்குள்ளே வரும்னா 1602 தான் வரும். 1602 வராங்க. அவங்களோட தலைமையகம் எதுனா நாகப்பட்டினம். அப்புறம் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு சம்மந்தமாக பார்க்கணுன்னா, ரீசெண்டாக இல்லை, 2020 நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறையை தனியாக பிரிச்சிருப்பாங்க. அந்த வருஷம் 2020. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறை பிரிக்கப்பட்ட வருஷம் பார்த்தோன்னா 2020. அடுத்த கோவாவை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தோன்னா, கோவாவை 1510 போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றியிருப்பாங்க. திருப்பி எப்போ தெரியுமா கோவா நம்ம வாங்குகிறோம்? 1961 தான் திருப்பி நம்ம கோவாவை கைப்பற்றோம். அடுத்த ஒரு மேட்ச் கொடுத்து கர்நாடகா போரும் பிளாசி போரையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. முதல் கர்நாடகா போர் எப்போ நடக்குதுன்னா 1746 48. இந்த போர்லாம் பார்க்கும்போது அது என்னென்ன உடன்படிக்கை, அதில் யார் யார் கலந்துருப்பாங்கன்னு அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. முதலாம் கர்நாடக போர் 1746 48. மூன்றாம் கர்நாடக போர் 1758 இருந்து 63. நமக்கு பார்த்தோன்னே தெரியும் பிளாசி போர் நடந்தது 1757. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, 1857 பெரும் புரட்சி இங்கே நடக்குதா, அந்த புரட்சிக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாசி போர் நடந்திருக்கும். அடுத்த பார்த்தோன்னா பக்சார் போர் 1764. இதுக்கு அப்புறம் தான் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை ராபர்ட் கிளைவ் கொண்டு வருவார். இந்த 2 போர்லேயுமே முக்கியமான ஆங்கிலேயர்னு பார்த்தா நம்ம ராபர்ட் கிளைவை தான் சொல்லுவோம். அவர் தான் அந்த 2 போரோட வெற்றிக்கு காரணமாக இருப்பார். அடுத்த புத்தரை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கந்தகா எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. கந்தகானா அது புத்தரோட குதிரையோட பேர் தான் கந்தகா. அப்போ புத்தரோட தேரோட்டி யாருன்னு நம்ம பார்க்கணும். புத்தரோட தேரோட்டி யாருன்னா ஷன்னா. புத்தரோட தேரோட்டி ஷன்னா. புத்தரோட குதிரை கந்தகா. புத்தருக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்த ஞானி யாருன்னா உத்தக ராமபுத்திரர். அடுத்த புத்தரின் பிரியமான ஒரு சீடர் யாருன்னு பார்த்தோன்னா ஆனந்தா. புத்தரின் பிரியமான சீடர் யாருன்னா ஆனந்தா. அடுத்த எந்த தக்கான அரசர் அப்லா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார்னா இப்ராஹிம் அடில்ஷா. இப்ராஹிம் அடில்ஷா 2 தான் ஏழைகளின் நண்பர் அல்லது அப்லா பாபா அப்படின்னு அழைக்கப்பட்டார். அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, இந்த கொஷின் உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். அதே நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக ஆக்குனது யாருன்னு கேட்டால் பக்தியார் கில்ஜி. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யா நூலை எந்த மொழியில் எழுதியிருப்பாருன்னா தெலுங்கு. கிருஷ்ணதேவராயரோட ஆமுக்த மால்யா நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா தெலுங்கு. அடுத்த முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது எதுனா கோல்கும்பாஸ். முணுமுணுக்கும் அரங்கம் கோல்கும்பாஸ். அடுத்த புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு. புரந்தர் உடன்படிக்கைனா இது சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையில கையெழுத்தானது தான்.
இது கிபி 1665 இந்த உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகுது. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா தேவதானம், தர்மதாயம், தசபந்தம், பிரம்மதாயம் இதெல்லாம் கொடுத்துட்டு இது இந்த பக்கம் எதோட மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தேவதாயம்னா என்னென்னா மத ஸ்தாபனங்களுக்கு அதற்கு ஊழியம் செய்வதற்கும், தேவன்னாலே நமக்கு இறைவன்னு தெரியும், மத ஸ்தாபனம் அதுக்கு ஊழியம் செய்வதற்கு. அடுத்த தர்மதாயம்னு பார்த்தோன்னா தர்மம்னா யாருக்கு தான் நம்ம தர்மம் கொடுப்போம்? மேக்ஸிமம் வந்து இது என்ன சத்திரமா எல்லாருக்கும் தர்மம் கொடுக்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்கிறதெல்லாம். அப்போ சத்திரம், தண்ணீர் பந்தல் மற்றும் கல்வி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம்களை தான் தர்மதாயம்னு சொல்கிறோம். அடுத்த தசபந்தம்னா வருவாய் தரக்கூடிய பாசன ஆதாரங்களை பாதுகாக்க வழங்கப்பட்ட இனாம்கள் தான் தசபந்தம். அடுத்த பிரம்மதாயம், பிரம்மம்னாலே இது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது, வேதியர்கள் தான் பிராமணர்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் பிரம்மதாயம். இதை பார்த்துக்கோங்க. அடுத்த வந்து தவறுபட ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர் யாருன்னா அக்பர். தவறுபட ஆணை. அடுத்த அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை யார் கட்டி முடிக்கிறான்னா அச்சுதப்பர். அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடிக்கிறது யாருன்னா அச்சுதப்பர். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1921 மேற்கொள்ளப்பட்டிருப்பாங்க. 1921 ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பாங்க? ஹரப்பா. 22 மொகஞ்சதாரோ கண்டுபிடிப்பாங்க. ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறது தயாராம் சாகனி, மொகஞ்சதாராவை கண்டுபிடிக்கிறது வந்து பானர்ஜி, ஆர்டி பானர்ஜி. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா ஷேக் ஆகலன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் குறியீடு எண்களை பயன்படுத்தி சரியான வரிசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அடிமை வம்சத்தை கொடுத்துருக்காங்க டெல்லி சுல்தானியத்தில், இது வந்து முகலாயர்கள், இது வந்து மராத்தியர்கள். இப்போ ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் சரியான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறது குத்புதீன் ஐபக் தான். அடிமை வம்சம் எவ்வளோ வருஷம் இருக்கும்னா 1206 ஸ்டார்ட் ஆகும், 1296 வரைக்கும் அடிமை வம்சம் தான் இருக்கும். குத்புதீன் ஐபக் ஒரு 4 வருஷம்தான் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்த இல்துமிஷ், அடுத்த இல்துமிஷோட மகன் வருவான், அது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அவன் இறந்து போவோம். அடுத்து இல்துமிஷோட மகள் ரஷ்யா வராங்க, அதுக்கடுத்த பால்பன் வருவாங்க. அடுத்து நமக்கு இந்த வரிசையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அக்பருக்கு அடுத்து ஷாஜகான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வாய்ப்பே இல்லை, அக்பருக்கு அடுத்து ஷாஜகான் சாரி அப்படி இல்லை, இந்த வருஷம் வந்து கரெக்ட் இல்லை, நமக்கு தெரியும். ஏன்னா அக்பருக்கு முன்னாடியே ஜஹாங்கீர் வரமாட்டார். ஃபஸ்ட்டு வந்து யார் வரிசையாக சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்து பாபருக்கு அடுத்து வந்து ஹுமாயூனுக்கு அடுத்து வந்து அக்பருக்கு அடுத்த ஜஹாங்கீருக்கு அடுத்த ஷாஜகான். இந்த ஆர்டர் தான் வரும், அதனால் இந்த ஆர்டர் நமக்கு தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிவாஜியை கொண்டு போய் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி சிவாஜி தான் வருவார். சிவாஜி அடுத்த வந்து பேஷ்வாவில் ஃபஸ்ட்டு வர்றது முதலாம் பாஜிராவ், அடுத்த பாலாஜி, அடுத்த பாலாஜி விஸ்வநாத். முதலாம் பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத், அடுத்ததான் பாலாஜி பாஜிராவ். இவங்க 2 பேர் பேர்லேருந்தும் பாதியாக வரும், அதனால இந்த ஒன்று மட்டும் கரெக்டு. அடுத்த சிந்து சவழி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து நம்ம கோதுமையையும் பார்லியையும் தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அடுத்த கொஷின் வந்து டூப்ளே, அன்வாருதீன், சுஜா உத்தவுல்லா, புலோக் இவங்களே இந்த பக்கம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டூப்ளே யாருன்னா ஃப்ரெஞ்சு கவர்னர், அன்வாருதீன் வந்து கர்நாடக நவாப், சுஜா உத்தவுல்லா வந்து வங்காள நவாப், போலோக் வந்து ஆங்கில படைத்தளபதி. அடுத்து இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இது வந்து குறள், தூதம், கைக்கிள்ளை, உள்கை, இது தமிழ் சம்மந்தமானது மாதிரி இருக்குது, எனக்கு இது என்னென்னு தெரியலை. குறள் வந்து சாத்தியம்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க, தூதம் வந்து ரிஷபம், கைக்கிள்ளை வந்து காந்தாரம், அடுத்த உள்கை வந்து சாத்தியம். இது யாருக்காவது உங்களுக்கு இது எது சம்மந்தமாக இதில் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோன்னா பிராமணங்கள், சாமவேதம், ஆரண்யங்கள், யஜூர்வேதம் இதெல்லாம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பிராமணங்களில் என்ன இருக்குன்னா சடங்கு நூல்கள் தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா சாமவேதம் வந்து மந்திர நூல்கள், சாமம்னா நிறைய மந்திரமாக சொல்லி தான் சாபம் போடுவாங்க, அப்போது சாமவேதம் வந்து மந்திர நூல்கள்.
ஆரண்யம்னாலே காடு, இது நமக்கு பொருள் தருகையில் வரும். ஆரண்யம்னா காடு. யஜுர்வேதம் வந்து புரோகிதர் வழிகாட்டிய நூல். யஜுர்வேதம் வந்து புரோகிதர் வழிகாட்டிய நூல். அடுத்த பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு ஸ்டாப்லரில். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த புரட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தது சென்னை இராணுவமாக. அடுத்த பார்த்தோன்னா முகமது பின் துக்ளக் கால நிகழ்ச்சிகளை கால வரிசையில் அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைநகர் மாற்றம் நமக்கு தெரியும். முகமது பின் துக்ளக் கிட்டத்தட்ட கோமாளி மாதிரி செயலாற்றியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், அங்கே டெல்லியில் வந்து தலைநகர் இருக்கும், அதை தௌலதாபாத்து இங்கே மாற்றுவார். திருப்பி இங்கேருந்து தௌலதாபாத்தில் தேவகிரிக்கு வருவாங்க. திருப்பி தேவகிரியிலேருந்து திருப்பியும் டெல்லிக்கே போயிடுவாங்க. இதில் அவருக்கு வந்து பொருந்தாததை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தலைநகர் மாற்றம், நாகர்கோட் படையெடுப்பு, அடையாள நாணய சீர்திருத்தம், தோவாப் மீது வரி விதிப்பு. இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆர்டர் கரெக்டானு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா தோவாப் வரி விதிப்பை தான் கொண்டு வந்திருக்காரு. தோவாப் வரி விதித்த பிறகு தான் தலைநகரை மாற்றம் பண்ணியிருக்காரு. அடுத்த அடையாள நாணய சீர்திருத்தம், அடுத்த நாகர்கோட் படையெடுப்பு. தவறான குற்றை சுட்டி காட்டவும். 1819 கோபால் ரோஸ் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். கட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவார். அடுத்த சத்ரபிசோ என்பவர் கோண்டுகளின் தலைவர் ஆவார். அடுத்த சித்து மற்றும் கனு என்பவர்கள் கோள்களின் தலைவர்கள் ஆவார் கொடுத்துருக்காங்க. சித்து மற்றும் கனு வந்து கோள்களோட, இவங்க வந்து சித்து மற்றும் கனு சாதலர் கிளர்ச்சியில் வருவாங்க, கோல் கிளர்ச்சியில் வரமாட்டாங்க. அப்போ அது மட்டும் நம்ம தப்பு. அடுத்த லாஸ்ட்டு பாபரின் சுயசரிதை பாபர் நாமா, அதோட மூல நூல் வந்து பாரசீக மொழியில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் சரி. பாபரின் சுயசரிதை வந்து பாபர் நாமா. அப்போ அதோட மூல நூல் வந்து எந்த மொழியில் இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஜமீன்தாரி முறை வந்து காரன்வாலிஸ். இது வந்து 1773 1773 93 73 ஒழுங்குமுறை சட்டம், 93 தான் ஜமீன்தாரி முறை வந்திருக்கும். ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா ஷிலாபத்ரா. ஹர்ஷர் டைமில் யார் தலைமையை வகிச்சிருப்பார்னா ஷிலாபத்ரா. அடுத்த கொஸ்டின், கடற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்த்துகீசிய தீரச் செயல் புரிந்தவர் யாருன்னா பார்த்தலோமியோ டயஸ். அடுத்த பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. மேகதூதம், ரகுவம்சம், ரிது சம்ஹாரம், முத்ரா ராட்சசம். இந்த 3மே எழுதினது காளிதாசர். இது வந்து விசாரதத்தர். அப்போது இந்த 3ம் சரி. இது மட்டும்தான் அதுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. அடுத்த புத்த களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா மகாவி பாக்ஷ சாத்திரம் தான் புத்த களஞ்சியம். இதை யார் எழுதியிருக்காருன்னா வசுமித்திரர் எழுதியிருக்காங்க. அடுத்த இங்கே ஒரு 4 கொடுத்துட்டு மேட்ச் இல்லாததை எழுத சொல்லியிருக்காங்க. மகாவீரர் சரித்திரம், உத்திர ராமர் சரித்திரம், மாலதி மாதவம். இந்த 3 எழுதினது பவபூதி. புத்த சரித்திரத்தை எழுதினது யாருன்னா அஸ்வகோஷா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்திய ஐஸ்டீன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா நாகார்ஜுனர். இந்திய ஐஸ்டீன் வந்து நாகார்ஜுனர். அடுத்த யார் இந்திய கவர்னர் செயலராக இருக்கும்போது அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எலன் பரோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இருக்காருன்னா 1842 இருந்து 1844. அடுத்த கொஸ்டினும் இதிலே ஆன்சர் வரும். இந்தியாவில் சட்டப்பூர்வமாக அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1843. இந்த வருஷம்தான் சென்னையில் வங்கி வரும். இவர் எலன் பரோ என்னெல்லாம் கொண்டு வர்றாருனா லாட்ரி சீட்டை தடை பண்ணுறாரு, துணை நீதிபதியை உருவாக்க அந்த முறையும் இந்த எலன் பரோ தான் கொண்டு வராரு. அடுத்த கொஷின் வந்து என்னென்னா கரெக்டாக யார் எதை கொண்டு வந்தான்னு. வாரன் ஹேஸ்டிங் வந்து எதில் வரும்னா ஹபீஸ் ரஹமத் கான். சர் ஜான் ஜோர் வந்து மங்களூர் உடன்படிக்கையில் வராரு. தோஸ்த் முகமது வந்து ஆக்லண்ட் பிரபு. அடுத்த மெக்டானே பிரபு வந்து மங்களூர் உடன்படிக்கை. அப்போ நம்ம வாரன் ஹேஸ்டினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக இவர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு. 1772 இருந்து ராஜாராம் மோகன் ராய் பிறக்கிற வருஷம் அந்த இருந்து 1885 வரைக்கும் இவர் தான் இருக்கார். என்ன பண்ணுறாருனா ராபர்ட் கிளைவ் வந்து ரெட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பார். பிளாசி போர், பக்சார் போர், பிளாசி போருக்கு அப்புறம் ரெட்டை ஆட்சி முறை வரும்.
அதை வந்து இவர் முடிவுக்கு கொண்டு வந்துருவார். அடுத்து 1773 ஒழுங்குமுறை சட்டம். இதுதான் ஃபஸ்ட்டாக கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வர சட்டம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் வருது. வங்காளத்தில் ஒரு ஆசிய சங்கம் கொண்டு வராரு. முதல் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வராரு சல்பாய் உடன்படிக்கையின் மூலம். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கான கொஞ்சம் ஏற்பாடை பண்ணுறாரு. 1784 பிட் இந்திய சட்டம் வருது. வாரன் ஹேஸ்டினை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது இந்த ஒழுங்குமுறை சட்டம். வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல். இவர் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கும் போது கம்பெனி வந்து நிறைய நஷ்டத்தில் இருக்கும். ஏன்னா கம்பெனியோட ஆளுநர்கள் எல்லாம் நிறைய ஊழல் பண்ணியிருப்பாங்க. ராபர்ட் கிளைவெல்லாம் இங்கேருந்து நிறைய சொத்தெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போவார். அவர் மேலே ஒரு ஊழல் கேஸ் கூட போயிருக்கும். அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்த இந்த கீழ்கண்ட ஒரு 2 வாக்கியத்தை கொடுத்து கேட்டிருக்காங்க கரெக்டான. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறையில் நிலப்பிரபுக்கள் குத்தகைக்காரரிடமிருந்து அதிக குத்தகையை வசூலித்தார்கள். கரெக்டு தான். மேற்படி ஆட்சியில் ஜமீன்தாரி முறையில் மக்கள் தொகை பெருக்கமும் கிராமங்களில் அழிவும் ஏற்பட்டால் விளைநிலங்களின் தேவை பெருகியது. இது வந்து ரெண்டுமே காரணம் கூற்று ரெண்டுமே சரிதான். அடுத்து கேட்டிருக்காங்க இந்த ஜோடியில் எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதகாஸ்னா அது வந்து புத்தர் சம்மந்தப்பட்டது. புராணம் வந்து குப்தர்கள் காலத்தில் கொண்டு வந்ததாக்கும். தீபவம்சம் வந்து என்னென்னா தீபவம்சம் வந்து ஸ்ரீலங்காவை பற்றி, இது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய புத்த மதத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதனால் லாஸ்ட் கொடுத்துருக்க நிக்தியகா வந்து மௌரியர்களோட அரசியலில் புத்த சமய தாக்கத்தை பற்றி சொல்கிறது. அதுதான் கரெக்டு. இன்னும் ஒரு 2-3 கொஷின் மட்டும் பார்த்துட்டு முடிப்போம். ஏன்னா எனக்கு லைட்டாக கை வலிக்குது. அப்புறம் திருப்பி ரொம்ப ஷேக் ஆகும் வீடியோ. சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரை கணிதம் பற்றி அறிவை பெற்றிருந்தாங்க. கரெக்டு தான். அதுக்கான நிறைய ஆதாரம்லாம் நமக்கு கிடச்சிருக்கும். அவங்களுக்கு வானியல் அறிவும் இருந்திருக்கு. அதுவும் கரெக்டு. ஆனால் அவங்க தாவரையியல் அம்சங்களை பற்றி எதுவுமே அவங்க பெரிய அளவில் ஆராய்ச்சி எதுவுமே பண்ணலை. அடுத்த பார்த்தோன்னா கீழ்கண்ட எந்த வேத நூல் விடியல் பெண் தெய்வமான உஷாவை பற்றி இசைப்பாடல்களை பாடத்தக்க பாடல்களை கொண்டுள்ளது. பெண் தெய்வமான உஷாவை பற்றி பாடக்கூடியது வந்து ரிக்வேத சங்கீதம். அடுத்த பார்த்தோன்னா இதில் காளிதாசர் வந்து நமக்கு காளிதாசர்னாலே தெரியும். சாகுந்தலம், ரிதுசம்காரம், மேகதூதம் இதெல்லாமே காளிதாசர் தான். அடுத்த வந்து விஷ்ணு சர்மா வந்து பஞ்சதந்திரம். 3வது ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்ராங்கம். வாக்பட்டர் வந்து அஷ்டாங்க சங்கிரதம். இதெல்லாம் குப்தர்கள் காலத்தில் வரக்கூடிய நூல்கள். அடுத்த எக்கல்வெட்டில் உள்ள அரசு ஆணையில் புத்தர், தர்மம், சங்கம் இவற்றின்பால் அசோகர் தன்னுடைய ஈடுபாட்டை அறிவித்துள்ளார்னு பார்த்தோன்னா பாப்ரா செருக்குன்று கல்வெட்டு. ஓரளவு ஏதாவது கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக எடுங்கன்னு சொன்னாலும் நான் வந்து அதை என்னென்னு பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.